ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ், அதாவது இந்த ரெண்டுமே ஒரே டைஸ் கூடிய பொசிஷன்ஸ் தான். செலக்ட் த நம்பர் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் த நம்பர் ஒன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நம்பர் ஒன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதை நம்ம எப்படி ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரிக் பார்த்துடலாம். இப்ப இந்த ரெண்டு பொசிஷன்லயும் எந்த நம்பர் வந்து காமனா இருக்கு அப்படின்றத பாருங்க. எனக்கு இந்த டயக்ராம்ல ஒன்னும் இந்த டயக்ராம்ல ஒன்னும் காமனா இருக்கு. ஸோ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒன்ல இருந்து கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை வரிசையா எழுத போறேன். அதே மாதிரி இந்த ஒன்ல இருந்து கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை வரிசையா எழுத போறேன். 1 3 5. ஓகே, அடுத்து 1 2 4. நல்லா பாருங்க. இப்போ நீங்க வந்துட்டு கிளாக் வைஸ்ல எழுதுறீங்கன்னா ரெண்டுமே கிளாக் வைஸ்ல எழுதணும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதுறீங்கன்னா ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 4 அப்படின்றது கிடைச்சிருச்சு. இப்போ 1க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு. ஓகே, 1க்கு ஆப்போசிட்ல வேற ஒரு நம்பர் தான் வரணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்மளுக்கு வந்துட்டு டைஸ்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ நம்மளுக்கு வந்து எந்த நம்பர் வந்து இங்க இல்ல அப்படின்றத பார்க்கணும். எந்த நம்பர் இங்க இல்ல? 6 தான் இல்ல. ஸோ 1க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6. ஓகே, இப்போ 5க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.